ஒரு நாள் புதிய வானமும் புதிய பூமியும் என்னுடைய கண்களுக்கு முன் தோன்றின. முதல் வானமும் முதல் பூமியும் கடந்து போனது, கடலும் இனி இல்லை. அப்போது நான் கண்டேன், தேவனால் தயார் செய்யப்பட்ட ஒரு பரிசுத்த நகரம், புதிய எருசலேம், வானத்திலிருந்து தேவனிடமிருந்து பூமியின் மேல் இறங்கி வந்தது. அது மணப்பெண்ணைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது, தன் கணவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு நகரமாக. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் கேட்டேன். இதோ, தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களோடு இருக்கிறது. அவர் அவர்களோடு வாசம் பண்ணுவார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். அந்நகரத்தில் தேவன் தாமே அவர்களோடு இருப்பார். அவர் அவர்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பார். மரணம் இனி இல்லை, வேதனையும் இல்லை, அழுகையும் இல்லை, பலியும் இல்லை. ஏனெனில் முந்தினவைகள் எல்லாம் கடந்து போயின. புதிய எருசலேம் தூய தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருந்தது, தெளிந்த கண்ணாடி போல் ஒளிர்ந்தது. அதற்கு தேவனுடைய மகிமை ஒளியாக இருந்தது. அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஒளியாக இருந்தார்கள். நகரத்துக்கு ஒரு பெரிய உயர்ந்த சுவர் இருந்தது. 12 வாசல்கள், ஒவ்வொன்றும் ஒரு முத்து. வாசல்களில் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் அடித்தளங்கள் 12. அவை விதவிதமான விலையுயர்ந்த இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நகரத்தின் நடுவே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவநீர் நதி பளிங்கு போல் தெளிந்து பாய்ந்தது. அதன் இருபுறமும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது 12 விதமான கனிகளை தந்து ஜனங்களை சுகமாக்கியது. அங்கே சாபம் இனி இல்லை. தேவனுடைய சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியின் சிங்காசனமும் அங்கே இருக்கும். அவருடைய தாசர்கள் அவரை சேவிப்பார்கள். அவருடைய முகத்தை அவர்கள் காண்பார்கள். இது முடிவு அல்ல, இது நித்திய வாழ்வின் தொடக்கம். இதுவே தேவன் வாக்குத்தந்த புதிய எருசலேம்.